வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு மயான கொள்ளை சூறையிடுதல் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திருவொற்றியூர் தெற்கு மாட வீதியில் வடக்கு பார்த்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலய தலைவராக பரம்பரை அறங்காவலர் எம் தயாநிதி, செயலாளராக டி வெங்கட், பொருளாளராக பி சங்கர், துணைத் தலைவராக எம் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர்கள் பி கணேசன், ஜோதி ஆகியோருடன் ஜே ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். ஆலய பூசாரி ஆர் ராஜா அம்மனுக்கு தீபாராதனை செய்து வருகின்றார். இவ்வாலயத்தின் 4ஆம் ஆண்டு மயான கொள்ளை சூறையிடுதல் திருவிழா கடந்த 13/2/2026 வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கி 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமம், கங்கை திரட்டுதல், அம்மனுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் கபால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 16/2/2026 திங்கட்கிழமை அம்மனுக்கு அபிஷேகமும் மதியம் 12 மணிக்கு மாம் டீ டைம் மற்றும் சாட் டிஃபன் சென்டர் உரிமையாளர்கள் கே ராஜு என்கின்ற மாயா, ஆர் மைதிலி மற்றும் ஏ புருஷோத்தமன், பி ஈஸ்வரி தம்பதியினரின் ஏற்பாட்டில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் சூரியபாபு தலைமையில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான குட்டி புலி சரவணன், திரைப்பட நடிகர் வடசென்னை அன்பு, ஆடிட்டர் ஜி எம் சிவக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 1001 பேருக்கு மாபெரும் சமபந்தி விருந்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து டி காமராஜ் ஏற்பாட்டில் மாலை தாய் வீட்டு சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 17/2/2026 செவ்வாய்க்கிழமை காலை அம்மனுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தெற்கு மாடவீதியில் அமைந்துள்ள ஆலயம் அமர்ந்த அம்மன் ஆலயத்திலிருந்து நாகாத்தம்மன், பெரியபாளையத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி சித்தாங்கு தரித்துக் கொண்டு வடக்கு மாடவீதி, திருவொற்றியூர் நெடுஞ்சாலை என்ற வள்ளலார் நெடுஞ்சாலை, தெற்கு மாடவீதி வழியாக வீதி உலா வந்து சேர்ந்தனர். தொடர்ந்து முன்னதாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் முன்பு ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, வேர்க்கடலை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், பீன்ஸ், கருணைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, நூக்கல், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, பீன்ஸ், சவ், வெண்டைக்காய், அவரைக்காய், பீட்ரூட், பிஸ்கட், பாலாடை, திராட்சை, எலுமிச்சை, காலிஃபிளவர், சுண்டைக்காய், வெங்காயம், சாக்லேட் உள்ளிட்ட காய்கறிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அரக்கன் உருவத்தை அம்மன் வதம் செய்ய சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பெண்கள் முன்னிலையில் காய்கறிகளை சூறையிட்டு சைவ கொள்ளை நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பிறை நிலா வாகனத்தில் மேலதாள பேண்டு வாத்தியங்கள் மற்றும் பட்டாசு வான வேடிக்கையுடன் தெற்கு மாடவீதி, மேற்கு மாடவீதி, வடக்கு மாடவீதி மற்றும் வள்ளலார் நெடுஞ்சாலை வழியாக ஆலயம் வரை அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி உற்சவ விக்கிரகம் முன்பு இரவு 10 மணிக்கு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், முட்டை உள்ளிட்ட அசைவ உணவை கொண்டு கும்பம் படைத்து சிறப்பு தீபாராதனை செய்து அவ்வுணவினை பொதுமக்களுக்கு விநியோகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களுக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பாக அங்கவஸ்திரம் அணிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் டி.எஸ். பிரகாஷ், அம்சா தோட்டம் ஏ. ராஜி, எஸ்.எஸ்.பி. சுதன், ஜே. ஆனந்தன், யுவராஜ், லோகநாதன் ஆகியோருடன் ஏராளமான ஆண், பெண் பக்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக வருகின்ற 19/2/2026 வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு அம்மனுக்கு இளநீர் அபிஷேகமும் அம்மனுக்கு விடையாற்று உற்சவமும் நடைபெறுகிறது.